சீதாராமன் சீரியல் February 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா வெளியில் காலையில் அழகாக எந்திரிச்சு கோலம் போட்டுட்ருக்காங்க. கூடவே செல்வியும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக சத்யா அஞ்சலி 2 பேரும் வராங்க. சத்யா ரொம்பவே சந்தோஷமாக சீதா கோலம் போடுறத பார்த்துட்ருக்காங்க. அண்ணி நானும் கோலம் போடுவேன், எனக்கும் சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்க அஞ்சலி டென்ஷன் ஆகி இதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா நம்ம பேசாமல் கிளம்புவோம் அப்படின்னு சத்யாவை பிடிச்சி திட்டவும், ஏன் இப்போ என்ன நான் கோலம் போட கற்றுக்கூடாதா அப்படின்னு சத்யா கேட்கவும், தாராளமாக கோலம் போடலாம் சத்யா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இவளை உன் பக்கம் இழுத்துட்ருக்கியாங்கிறாங்க அஞ்சலி. நான் எதுக்கு சத்யாவை என் பக்கம் இழுக்கணும், அவள் என்னோடய ஃப்ரெண்டுங்கிறாங்க சீதா. இப்படியே மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிவிட்டு கடைசியாக என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சத்யா அழகாக சீதா கூட சேர்ந்து உட்காந்து கோலம் போடுறாங்க. அடுத்ததாக சீதா ராமோட ஷூவெல்லாம் எடுத்து பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அப்போ ராம் மேலேருந்து வரும்போது சீதா பாலிஷ் போட்டதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீ எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், நான் உங்கள் ஒய்ஃப் தானே பாஸ், அப்புறம் என்ன, நான் தானே இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்லவும், நீ எல்லாம் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னோடய ஷூக்கு நானே பாலிஷ் போட்டுக்குவேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. மகாவை கொலை பண்ணது சீதா தாங்கிற மாதிரி ராம், அர்ச்சனா, சுபாஷ், அஞ்சலி, பிரியா எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. இதை கேட்டதுமே மீராவும் சத்யனும் துரை, சேது எல்லாருமே சீதாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. பாஸ் நான் கோர்ட்டுக்கு உங்கள் கூட தான் காரில் வருவேங்கிறாங்க சீதா, நீ எதுக்காக என் கூட காரில் வரணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு ராம் சொல்லவும், இல்லை பாஸ் நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அதனால நானும் உங்கள் கூட தான் வருவேங்கிறாங்க சீதா. டே ராம் இப்போ என்ன, நீயும் கோர்ட்டுக்கு தானே போகிற, அப்படி சீதாவும் கோர்ட்டுக்கு வரும்போது உன் கூடவே வரட்டும், இப்போ என்ன, இன்னும் மகாவை யார் கொலை பண்ணதுங்கிறது தெளிவாக தெரியல, கண்டிப்பாக சீதா கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு மீரா, துரை, சேது எல்லாரும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க சீதாக்கு. அந்த துப்பாக்கியில் சீதாவோட கைரேகையை தவிர வேறு யாரோட கைரேகையும் இல்லை, கண்டிப்பாக அதனால சீதா தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு ராம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் ராஜசேகரன் வீட்டுக்கு வராங்க. மகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க. சேது கிட்ட காட்டுறாங்க. சேதுவும் வாங்கி பார்த்துட்டு மகா எப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்போ இப்படி ஆயிட்டாங்கங்கிறத பற்றி யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராஜசேகரன் வாங்கி, நாங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது வேறு, இதில் என்ன க்ளூ கிடைக்கும், என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் யோசிப்போம், நீங்கள் இதை வேறு மாதிரி தான் பார்ப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் மகாலட்சுமியை ராணி மாதிரி வச்சுருந்தீங்களே, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துருக்கோம் அப்படின்னு ராஜசேகரன் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே சீதா, மீரான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இதில் எந்த க்ளூவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குங்கிறாங்க ராஜசேகரன். என்ன க்ளூ அப்படின்னு கேட்க, அந்த கன்னில் மொத்தம் எவ்வளோ புல்லட்ஸ் இருந்தது, எத்தனை வாட்டி ஷூட் பண்ண அப்படின்னு சீதா கிட்டே கேட்க, 2 புல்லட் இருந்தது, 2 புல்லட்டையும் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய க்ளூங்கிறாங்க ராஜசேகரன். அப்படி என்ன க்ளூ கிடச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது க்ளூ கிடைக்கிறதுக்குங்கிறாங்க சீதாவோட அம்மா. ஆமாம் 2 புல்லட் இருந்தது, 2 புல்லட்டையும் சீதா ஷூட் பண்ணிட்டா, அப்புறம் திரும்பவும் அதில் புல்லட் இருந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா யாரோ க்ளவுஸ் போட்டு கூட இதை பண்ணியிருக்கலாம், அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுபாஷ், அர்ச்சனா 2 பேரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வி, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேர்த்த பார்த்து ராஜசேகரன் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது கேட்டு சத்யா, கண்டிப்பாக சீதா அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அஞ்சலி, பிரியா மட்டும் என்ன இப்போ வர வர அந்த தையல்காரி பக்கம் போயிட்டுருக்க, உன்னோட போக்கே சரியில்லை அப்படின்னு சத்யாவை திட்டிருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ராம் நின்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராம் உள்ள வந்து, செல்வி நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன், ஆனால் சீதா தான் ஷூட் பண்ணியிருக்கா, மகாலட்சுமியை அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, இதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு ராம் சொல்லவும், ஐயா அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி, அதனால் அவர் எப்பவுமே தப்பாக யோசிக்க மாட்டார் அப்படின்னு செல்வி சொல்லவும், என்ன செல்வி, அதுக்கு முன்னாடி சீதா அங்கிளோட பொண்ணு, அதனால் அவர் அப்படி தான் பேசுவார், நான் ஒரு IPS ஆஃபீஸர், எனக்கு தெரியாதா அப்படின்னு ராம் சொல்லிச்சுக்கவும் கரெக்டாக சீதா வராங்க. ஐயா ஒருவேளை உண்மையான குற்றவாளியை ராஜசேகரன் ஐயா கண்டுபிடிச்சிட்டாருனா அதை நீங்கள் கண்டுபிடிச்சதா தான் சொல்லுவேன்னு அவர் சொன்னாரியா அப்படின்னு செல்வி சொல்லவும், என்ன அப்போ நான் யோசிக்கிறது தப்பா, நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறது எல்லாருக்கும் புரிய வைக்கிறேங்கிறாங்க ராம். இது எல்லாத்தையும் சீதா கேட்டுட்டு, ஓகே பாஸ் நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் சேது, துரை எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சத்யா, அஞ்சலி, பிரியா வராங்க. சத்யா சீதாக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அஞ்சலி கோவமாகி சத்யாவை பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. இவங்களும் திரும்பவும் பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க அஞ்சலியை. இதை பார்த்துட்டே இருந்த சேது பயங்கரமாக டென்ஷன் ஆகி 2 பேத்துக்கும் ஒவ்வொரு அற வச்சு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடவும், அஞ்சலி அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. மகா இருக்க வரைக்கும் அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா, அவள் இவங்கள கரெக்டாக வச்சுப்பான்னு நினச்சேன், ஆனால் இப்படி விட்டுட்டு போவான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சேது சொல்லவும், மகாலட்சுமி கிட்ட அவங்களுக்கு இருந்தது பயம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை அங்கிள் அப்படின்னு சீதா சொல்ல அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.